الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, தொடர்ச்சியாக ரியாது சாலிஹினுடைய புத்தகத்திலிருந்து பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 328ஆம் தலைப்பு, 327ஆம் தலைப்பு, பாபு நஹியன் ஃபுஹ்ஷி வ பதாஇல் லிசான். عن ابن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس المؤمن بالطعان ولا اللعان ولا الفاحش ولا البذيء رواه الترمذي. கெட்ட வார்த்தை, தீய சொல் கூறுவது கூடாது. இந்த தலைப்பில் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். குத்தி காட்டுபவனாக, சபிப்பவனாக, கெட்ட வார்த்தைகள் பேசுபவனாக, தீய சொல் கூறுபவனாக ஒரு முஃமின் இருக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், குறிப்பாக ஒரு முஃமின் எப்பொழுதுமே அவனுடைய பண்புகளும் சரி, அவனுடைய நம்பிக்கை ஈமானும் சரி, அவனுடைய வார்த்தைகளும் சரி, அது சிறந்ததாகவே இருக்கும். ஒரு முஃமினுடைய நற்பண்புகள் அது அவனுடைய ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கும் பொழுது அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் ஹுலுகா, திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஃமினுடைய ஈமானுடைய முழுமை மற்றும் ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்து என்று பார்க்கும் பொழுது, யாரு நற்பண்புகளில் சிறந்தவராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஈமானில் சிறந்தவர்களும் உயர்ந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ ஒரு முஃமின் தன்னுடைய உள்ள ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், தன்னுடைய செயலாக இருக்கட்டும், தான் சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கட்டும், அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கும், அதுல ஒரு பண்பு இருக்கும், அதுல ஒரு பக்குவம் இருக்கும். இதை விட்டுவிட்டு இங்கு சொல்லப்பட்ட விஷயம் ஒரு முஃமினிடம் இது இருக்காது. சபிப்பவனாக, சபிக்கக்கூடிய இந்த தன்மை என்பது இது முஃமினிடம் இருக்காது. எந்த விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது சபிக்கக்கூடிய நிலை இது மிக கெட்டதாக இருக்கு. லானத் செய்வதும் பத்துவா செய்வதும் என்பது மிக ஒரு கெட்ட ஒரு செயல். இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குழந்தை, நம்முடைய வீட்டாருக்கும் இதனுடைய தாக்கம் ஏற்படும். நாம் பார்க்கின்றோம் வெளியே, குறிப்பாக இந்த மற்ற கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது, வார்த்தை அவர்கள் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகள் தான் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே பழக்கம் என்ன ஆகின்றது, நம்முடைய முஸ்லீமாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய சர்க்கிளுடைய தாக்கம் என்ன ஏற்படுகின்றது, அவரும் என்ன அந்த கெட்ட வார்த்தை சர்வசாதாரணமாக தாயை பற்றியும் தந்தை பற்றியும் அல்லது தன்னுடைய சகோதரியோ அல்லது இந்த சில கடுமையான வார்த்தைகள் அது பயன்படுத்த முடியாத அந்த நிலை, அதையெல்லாம் என்ன சர்வசாதாரணம் பயன்படுத்துவது என்பது நாம் பார்க்கின்றோம். அதுவும் மட்டுமல்ல, இப்பொழுது அது ஒரு பேசுவது, அப்படி கெட்ட வார்த்தை பேசினால்தான் ஒரு என்ன நினைக்கின்றார்கள், ஒரு கெத்து என்று நினைக்கின்றார்கள். ஒரு முஃமினுடைய நிலை எப்பொழுதுமே அவனுடைய நாவு கட்டுப்பாட்டில் இருக்கும். அவன் சபிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். இதற்கு முன்னாலும் நான் ஒரு சம்பவத்தை தெரியப்படுத்தினேன். ஒரு தந்தை அதிகமாக தன்னுடைய குழந்தைகளை சபித்து 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 எதுவரை ஆகிவிட்டதென்றால், அந்த குழந்தையே சூரத்துல் ஃபாத்திஹா மரணம் செய்யும் பொழுது சபிக்கக்கூடிய விஷயத்தையும் மனப்பாடம் செஞ்சிட்டான். மஸ்ஜித் நபவியில என்னுடைய ஆசிரியர் ஷேக் ஹுசைன் ஜாபிரி என்று சொல்லக்கூடிய மதீனா யூனிவர்சிட்டியுடைய ஆசிரியர் உட்கார்ந்து இருக்காரு. இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. எப்பொழுதுமே அங்க இருக்கக்கூடிய அறிஞர்களோ அல்லது பாமர மக்கள் சிறுவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை அழைத்து ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை கேட்பாங்க. அப்படி ஃபாத்திஹாவை நீ சொல்லுப்பா என்று அந்த சிறுவரிடம் கேட்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி கொண்டிருக்கும் பொழுது அழகாக ஓதுகின்றார். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற அந்த வசனம் வரும் பொழுது அந்த சிறுவர் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று ஓதுறார். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று சொல்லும் பொழுது வசனம் அது என்ன பொருள் தருகின்றது? யா அல்லாஹ், நேரான பாதை நமக்கு நிலையாக வைப்பாயாக. எந்த பாதை, எப்படிப்பட்ட பாதை, எந்த பாதையில் உன்னுடைய அருள் நீ பொழிந்தாயோ, அன்அம்த நிஅமத்தை நீ
பொழிந்தாயோ அந்த பாதை நீ கொடுப்பாயாக. இந்த குழந்தை இந்த நிலை எப்படி ஆகி அந்த அலைஹிம், யா அல்லாஹ் எனக்கு அந்த பாதை கொடுப்பாய், எந்த பாதையின் மீது உன்னுடைய சாபம் ஏற்பட்டது. அல்லாஹ் அக்பர். திரும்ப அந்த அறிஞர் கற்றுக் கொடுக்கிறார். திரும்ப அந்த பையன் முதல்ல இருந்து ஓதும் பொழுது அதே தான் ஆகின்றது. கிட்டத்தட்ட 3-4 தடவை கற்றுத்தந்த பிறகும் அந்த குழந்தையுடைய நாவல் அது வந்துருச்சு, அல்ல அந்த அலைஹிம் என்று. அவருடைய அந்த குழந்தையுடைய அந்த சிறுவனுடைய தகப்பனார் வரும் பொழுது அவரை அழைத்து, நான் ஒரு விஷயத்தை கேட்கிற, உண்மையாக சொல்லுங்க, நீங்க வீட்டுல அதிகமாக சபிப்பீங்களா? அவர் வெட்கப்பட்டு, ஆமா சபிப்பீங்களா? அதிகமா, ஆமா சபிப்பேன். யார் மீதெல்லாம் சபிப்பேன்? என்னுடைய மனைவி மீது சபிப்பேன், என் குழந்தை மீது சபிப்பேன், என்னுடைய வாகனத்தை மீது சபிப்பேன், சில நேரத்தில் என் மீதே சபித்துக் கொள்வேன். அப்ப அந்த அறிஞர் இந்த தகப்பனுக்கு சொல்லும் பொழுது, உங்களுடைய இந்த சபிக்கக்கூடிய வார்த்தை, இந்த பழக்கம் என்ன ஆகிவிட்டது பாருங்க. உங்களுடைய குழந்தை தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் பத்துவாவை, அல்லாஹ்விடம் அழிவையும் கேட்கின்றார். இதெல்லாம் காரணம் நீங்க தான் என்று அங்கு அவருக்கு நினைவுபடுத்தி அந்த உணர்வு, அந்த தவறு, குற்ற உணர்வு உணர்த்தினார். ஆக நேற்றுக்குரிய அல்லாஹ்டியார்கள், நாம் அல்லாஹு தஆலா மீது ஈமான் கொண்டு நல்ல வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகளோ அல்லது சபிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதே போல குத்தி காட்டக்கூடிய விஷயமும் என்ன, இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினுடைய பழக்கம் ஒரு பண்பாக இருக்காது. குத்தி காண்பிப்பது அது பொதுவாக அவனுடைய பரம்பரை, அவனுடைய குடும்பத்தை சார்ந்ததோ அல்லது அவனுடைய ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டார், அவர் பாவ மன்னிப்பை தேடிவிட்டார் அல்லது மன்னிப்பை தேடிய பிறகு குத்தி காண்பிப்பதோ, இப்படி என்ற இது அனைத்துமே என்ன, இது ஒரு முஃமினுடைய அழகு கிடையாது. முஃமின் இப்படி இருக்க மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கூறுகின்றார்கள். கெட்ட வார்த்தை பேசுவனோ தீய சொல் கூறுபவனோ ஒரு முஃமின் இருக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். ஏனென்றால் ஒரு இடத்தில் கெட்ட வார்த்தையை பேசும் பொழுது அந்த விஷயம் சீராகாது, அது சீர்கேடுதான் ஆகும். பேசிக்கூடக்கூடிய நிலையில் ஒரு பேச்சு வார்த்தையில கொஞ்சம் குரல் உயரும் பொழுது அங்கு சில வார்த்தைகளை விடும் பொழுது என்ன, அந்த விஷயம் இன்னும் மோசமாக தான் ஆகும். அதே போல ஒரு மனிதன் கெட்ட வார்த்தையை பேசுகின்றான் என்பதற்காக நாமும் அதற்கு பதிலாக கெட்ட வார்த்தை அல்லது அந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவனை ஜெயிக்கடிக்க முடியாது. எதுவரை அவனை விட மோசமாக வார்த்தைகளை நாம் சொல்லவில்லை. ஏன்னா ஒரு ஜாஹிலுடன் அல்லது ஒருவர் கெட்ட வார்த்தையை பேசுகின்ற அவரை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவரை விட ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னால்தான் அவரை தோற்கடிக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அதனால்தான் இப்படிப்பட்டவருடைய நிலையை பார்க்கும் பொழுது ஒரு அறியாமையில இது மாதிரி வார்த்தைகள் விடக்கூடியவருடைய உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஃபைதா ஹாத்தபாஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. உங்களுக்கு இது மாதிரி மடமையிடம் உங்களுக்கு இது மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் என்ன செய்யுங்க, அலு சலாமா, இல்லங்க நான் இந்த விஷயத்துல வரல, உங்களை நான் அடிக்க முடியாது என்று நீங்க அங்கிருந்து விடை பெறுகின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. ஆக ஒரு முஃமின் எப்பொழுதுமே நல்ல வார்த்தை கூறுவான். அவன் சில நேரத்தில் கோபத்தில் இருக்கும் பொழுதும் என்ன, அந்த கோபத்தை அடக்கி அந்த நிலையில் வார்த்தைகளை அவன் விடமாட்டான். என்றால் நாம் எத்தனையோ தத்துவங்களையும் எத்தனையோ பல பழமொழிகளை நாம கேட்கின்றோம். 2 அடி அடிச்சிட்டோம்னா அந்த காயங்கள் என்ன சீக்கிரம் அது ஆறிவிடும். ஆனால் நாவால் சில வார்த்தைகளை நாம சொல்லிவிட்டோம் என்றால் அது காலங்காலமாக மனசுல பதிந்துவிடும். அதனால உறவுகள் துண்டிக்கக்கூடிய நிலை இருக்கு. அதனால்தான் நாம் பார்க்கின்றோம் ஒரே ஒரு வார்த்தையினால் ஒட்டுமொத்த அந்த 2 பரம்பரையும் 2 குடும்பமும் துண்டித்த நிலையில் இருக்கின்றது. அதனால்தான் ஜும்மாவுடைய ஒவ்வொரு உரையிலும் குத்பா மஸ்னூனாவுடைய அந்த ஜும்மாவுடைய உரையில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது வசனமாக ஓதக்கூடியது என்ன, யா அய்யுல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டோர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நல்ல வார்த்தையே பேசுங்கள். இதனால் என்ன ஆகும், யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீர்படுத்துவான், பிரச்சனைகளையும் சீர்படுத்துவான். துனூபக்கும், அதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது கொஞ்சம் கோபப்பட்டு ஏதாவது சொல்லிட்டோம் அல்லாஹ் அதையும் மன்னிப்பான். ஆனால் நிபந்தனை என்ன, நல்ல வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் முடிவெடுங்கள் என்று நபி அல்லாஹ் நமக்கு அந்த வசனத்துல கட்டளையிடுகின்றான். ஆக இது சாதாரண ஒரு உபதேசம் இல்ல கணித்து கூறிய அல்லாஹ் அடியார்களே. இதை நாம கட்டுப்படுத்துவது என்பது, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை
ஒரு சொசைட்டியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுடைய நிலையை பார்த்தோம் என்றால், எங்கு பார்த்தா இது மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடியதான் கேட்கும் பொழுது, அவர்களுக்கு மத்தியில நம்முடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்வது என்பது பெரிய ஒரு காரியம். ஆனால் முஃமினாக இருக்கக்கூடியவன் அவன் எங்கிருந்தாலும் தன்னுடைய கரத்தாலும் சரி, தன்னுடைய நாவாலும் சரி, தன்னுடைய சில வார்த்தைகள் சென்று மற்றவர்களுக்கு அவன் சிரமப்படுத்த மாட்டான். அது முஃமினாக இருக்கட்டும், மற்ற யாராக இருக்கட்டும், அவனுடைய தரப்பிலிருந்து எப்பொழுதுமே நலனை நாடக்கூடியவனாக இருப்பானே தவிர, அவன் சபிக்கக்கூடியவனோ அல்லது அவன் குத்தி காண்பிக்கக்கூடியவனோ அல்லது தீய சொல்களை, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்க மாட்டான். நம்முடைய வாழ்க்கை அற்பமான சொற்பமான வாழ்க்கை. நாம எப்பொழுது நமக்கு அழைப்பு வரும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களை பேசி நாம அல்லாஹ் தடை செய்த விஷயங்களை நாம தடுத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அதிலிருந்து முற்றிலுமாக நம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றும் நிலையாக பின்பற்றக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கிருவானாக. ஆமீன். வஹ்ரத்.